வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. முன்கூட்டியே ஆட்சியை கலைக்க நேரிடும், அப்படி கலைப்பது அரசியல் சட்ட விரோதம் என்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழுவிற்கு திமுக தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. விஜயகாந்த் அவர்களின் மறைவை அடுத்து அவரது நெருங்கிய நண்பர்கள் பல நினைவுகளை பொதுவெளியில் பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜகவில் நான் இப்போது இல்லை என்று வெளிப்படையாக நடிகர் ராதாரவி அறிவித்துள்ளார். லியோ என் சுந்தரத்தின் பணிகளை பார்த்து என் நெஞ்சம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. இப்படி ஒரு ஆற்றல் மிகு உடன்பிறப்பை கழகம் கைவிட்டதே என ஜெயலலிதாவின் உதவியாளராக பணியாற்றிய பூங்குன்றன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பாஜகவிடம் திமுக சரணாகதி அடைந்து இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஜனவரி 22 உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில் இது குறித்து பேசிய பாடகி சித்ரா வெளியிட்ட வீடியோ தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருவதை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனது தவறை உணர்ந்து முருக பக்தர்களிடம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை வலியுறுத்தியுள்ளது. இனி வருகின்ற நாளில் ஆதார் அட்டையை பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நரேந்திர மோடி மற்றும் RSS பாஜக நிகழ்ச்சியாக மாற்றியதால் விழாவில் பங்கேற்பது கடினம் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.